ரைட். நேர்கோட்டு இயக்கத்துல பகுதி 2 பி கட்டுரை சம்பந்தப்பட்ட வினாக்கள் பார்க்கணும். இல்ல முதலாவது கேள்வியை பாருங்க. ஒரு பூங்காவில நேர்கோட்டின் வழியே இயங்கும் விளையாட்டு புகையிரதம் தொடக்கத்திலிருந்து பயண இறுதி வரைக்கும் இயங்கியமைக்குரிய வேக நேர வரைவு தரப்பட்டிருக்கு. சரி, ஒரு சின்ன பிள்ளைகளுக்கான பூங்காவில வந்து ஆஹ், ஒரு நேர்கோட்டின் வழியே இயங்கக்கூடிய ஒரு புகையிரதம் ஒன்று இருக்குது. விளையாட்டு புகையிரதம் உண்டு. அது வந்து ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் இயங்கினதுக்கான ஒரு வேக நேர வரைவு தந்திருக்கு. முதலாவது கேள்வி, விளையாட்டு புகையிரதத்தின் இயக்கத்தின் இயல்பை சுருக்கமாக விளக்குக. சரி, இயக்கத்தின் இயல்பை விளக்க சொல்லி கேட்டா அதுல வந்து நாங்கள் முக்கியமான தருணங்கள்ல என்னென்ன மாதிரியான வேகங்கள்ல இயங்குதுன்றதை குறிச்சிட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் இயல்பை விளக்குறது சுகமாயிருக்கும். இதுல வேக நேர வரைவு பூஜ்ஜியத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகிறபடியா புகையிரதத்தின் ஆரம்ப வேகம் வந்து ஓய்வுன்றதை நாங்க இனங்காணலாம். அது மாதிரி முதல் 5 செகண்ட்கள்ல பாருங்க, உற்பத்திகளால போற ஒரு நேர்கோடா வரைவு அமையுது. அப்ப முதல் 5 செகண்ட்கள் சீரான முறையில ஏர் முடுக்கி இருக்கிறார். சரி, ஒரு வேக நேர வரைவுல இப்படி கிராஃப் வந்ததுன்னா சீரான ஏர் முடல குறிக்கும். சரி, அப்ப இங்க வந்து முதல் 5 செகண்ட்கள் சீரான முறையில ஏர் முடுகளுக்கு உட்பட்டு 10 மீட்டர்/செகண்ட் என்ற வேகத்தை பெற்றிருக்கிறார். சரி, இந்த 10 வந்து இந்த இடத்துல வரும். சரியா, 10 மீட்டர்/செகண்ட் என்ற வேகத்தை அடைஞ்சிருக்கிறார். 5 செகண்ட்ல 10 மீட்டர்/செகண்ட் என்ற வேகத்தை அடைஞ்சிருக்கிறார். பிறகு பாத்தீங்கன்னா 5ல இருந்து 25 வரைக்கும், அதாவது அடுத்த 20 செகண்ட்கள். சரி, அடுத்த 20 செகண்ட்கள் அதே வேகத்தோட 10 மீட்டர்/செகண்ட் என்ற வேகத்தோடைய பயணம் செய்து இறுதி 5 செகண்ட்கள் 25ல இருந்து 30 வரைக்கும் இறுதி 5 செகண்ட். சரி, இறுதி 5 செகண்ட்கள் இந்த கிராஃபை பாருங்க, நேரத்தோட வேகம் வந்து குறையிற மாதிரி காட்டி இருக்குது. ஒரு நேர்கோட அமைகிறபடியே சீரான அமர்வு. அது மாதிரி 30 செகண்ட் முடிவிலையும் வேகம் பூஜ்ஜியத்தை தான் அடையுது. வேகம் பூஜ்ஜியம் என்றால் அது ஓய்வுக்கு வருதுன்றது கருத்து. சரி, இறுதி 5 செகண்ட்களும் சீரான முறையில் அமர்முடுகி ஓய்வுக்கு வருகிறது. வாகனத்தின் அந்த புகையிரதத்தின் இயக்கம் வந்து ஓய்வுக்கு வருது. இவ்வளவுதான் இயக்கம். சரி, அப்ப இந்த தரவுகளை இப்ப நாங்க குறிச்ச தரவுகளை வசனமா காட்டினோம்டா சரி. ஓய்விலிருந்து இயக்கத்தை ஆரம்பிக்கிற புகையிரதமானது முதல் 5 செகண்ட்கள் சீராக அமர்முடலுக்கு சாரி, சீராக ஏர் முடுக்கி 10 மீட்டர்/செகண்ட் என்னும் வேகத்தை பெறுகிறது. சரி, அடுத்த 20 செகண்ட்கள் அதே வேகத்துடன் பயணம் செய்து இறுதி 5 செகண்ட்கள் சீராக அமர்முடுகி ஓய்வுக்கு வருகிறது. இவ்வளவு எழுதினீங்கடா சரி. சரி, ஓய்விலிருந்து இயக்கத்தை ஆரம்பிக்கும் புகையிரதமானது முதல் 5 செகண்ட்களில் சீராக ஏர் முடுகி 10 மீட்டர்/செகண்ட் என்னும் வேகத்தை பெறுகின்றது. பின் அடுத்த 20 செகண்ட்கள் அதே மாறாவகத்துடன் இயங்கி இறுதி 5 செகண்ட்களில் சீராக அமர்முடுகி ஓய்வுக்கு வருகிறது. இவ்வளவு தரவுகளையும் குறிச்சிங்கண்டா சரி. முதலாவது சரி. அது மாதிரி 2வது கேள்வியை பாருங்க. புகையிரதம் அடைந்து உச்ச வேகம் சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு வேகமா இருக்கு புகையிரதத்துல உச்ச வேகம்? எவ்வளவு பிள்ளைகள்? 10 சார். 10 மீட்டர்/செகண்ட். சரி, அதன் உச்ச வேகம் வரைவை நேரடியா பார்த்து போடுறது என்ன? 10 மீட்டர்/செகண்ட். அது மாதிரி அடுத்தது முதல் 5 செகண்ட்களில் புகையிரதத்தின் ஏர் முடுகல் கேட்டிருக்கு. முதல் 5 செகண்ட்கள்ல ஏர் முடுகல் அண்டைக்குள்ள இறுதி வேகம் பாத்தீங்கன்னா 10. சரி, ஏர் முடுகல் சமன் இறுதி வேகம் ஆரம்ப வேகத்தின் கீழ் நேரம். இல்லாட்டி வரைவை வச்சுக்கொண்டு நாங்க காணலாம். சரி, எங்க இறுதி வேகம் முதல் 5 செகண்ட்கள்ல இறுதி வேகம் வந்து 10. ஆரம்ப வேகம் ஓய்வில இருந்து ஆரம்பிச்சபடியா 0. அதுக்கு அடுத்த நேரம் 5 செகண்ட். 10 5ஆல சுருக்கினீங்கன்னா 2 வரும். 2 மீட்டர்/செகண்ட்-2. சரி, ஏர் முடுகல் வந்து 2 மீட்டர்/செகண்ட்-2.
அது மாதிரி ஆர்முடுகலில் சென்ற தூரம் ஏற்கனவே பார்த்து நாங்கள் வேக நேர வரைவன்னு சொல்லிக்க வேக நேர வரைவினுடைய படித்திறன் வந்து தங்களுக்கு ஆர்முடுகல் இல்லாட்டி அமர்முடுகலை தரும். நேர்ல வந்த ஆர்முடுகல், மறையில வந்த அமர்முடுகல்னு சொல்ல போறோம். அது மாதிரி ஒரு வேக நேர வரைவு எக்ஸச்சோடு அடைக்கிற பரப்பு இடப்பெயர்ச்சிக்கு சமம். அப்ப இங்க வந்து ஆர்முடுகலுள் சென்ற தூரம் அண்டைக்குள்ள இந்த முதல் 5 செகண்ட்களுக்குரிய வரைவு எக்ஸச்சோடு அடைக்கிற இந்த முக்கோணத்தின் பரப்பு வந்து எங்களுக்கு இடப்பெயர்ச்சியை தரும். அதாவது சென்ற தூரத்தை தரும். சரி, அது ஒரு நேர்கோட்டு பாதை என்றபடியா தூரம் இடப்பெயர்ச்சி எல்லாம் கொண்டு கொண்டு சமனா இருக்கும். எனவே இந்த வரைவின் பரப்ப கண்டிங்கண்டா சரி, இந்த முக்கோணத்தின் பரப்ப கண்டமெண்டா சரி. சரியா, முக்கோண பரப்பு காண்றதுக்குரிய சமன்பாடு தெரியும். வேக நேர வரைவு எக்ஸ் அச்சோடு அடைச்ச பரப்பு சமன் முக்கோண பரப்பு. முக்கோண பரப்பு காண்றதுக்குரிய சமன்பாடு அரைதர அடிதர செங்குத்துயர். சரி, இதுல அடி பாத்தீங்கன்னு சொன்னா 5, செங்குத்துயரம் வந்து 10. சுருக்கினமண்ட 5 10 5 25 வரும். எனவே ஆர்முடலோட சென்ற தூரம் வரும் 25 மீட்டர். சரி, அப்ப அது 2B இந்த கேள்விகளுக்கு கேட்குள்ள கடைசி விடையை மட்டும் போடக்கூடாது, செய்க வழியோட காட்டணும். அதுக்கெல்லாம் புள்ளி திட்டம் இருக்கு. சரியா, வேக நேர வரைவு எக்ஸச்சோட அடைக்கிற வரப்பு இடப்பெயர்ச்சியை தெருமன்றதை காட்டிட்டு இங்க வந்து அந்த வரைவு முக்கோணமா இருக்கிறபடியே முக்கோணத்தின் பரப்ப கண்டா சமன் சொல்லிட்டு அதுக்குரிய சமன்பாடு பிரதியிட்டு விடியோட கொடுக்கும் 25 மீட்டர். அடுத்த கேள்வியில் உள்ள சொல்ல கவனிங்க பிள்ளைகள். மாறாவகத்தில் சென்ற நேர ஆயிடை. நேர ஆயிடை என்ற என்ன நேரத்திலிருந்து என்ன நேரம் வரைக்கும், அதுதான் நேர ஆயிடை என்று சொல்லுவோம். மாறாவகத்துல சென்ற நேரம் ஜாது என்று நேரடியா கேட்டா 20 செகண்ட். சரியா, மாறாவகத்தில் சென்ற காலம் எவ்வளவு இல்லாட்டி நேரம் எவ்வளவு என்று கேட்டா இந்த 20 செகண்ட் தான் மாறாவகத்திலோட போயிருக்குது. அப்ப 20 செகண்ட் கொடுத்தா சரி. ஆனா இங்க கேட்ட சொல்ல பாருங்க, நேர ஆயிடு. நேர ஆயிடு என்ற இங்க இருந்து இங்க வரைக்கும். சரி, 5ல இருந்து 25 வரை, அதான் நேர ஆயிடு. 5 தொடக்கம் 25 செகண்ட், அதான் நேர ஆயிடு என்று சொல்லுவோம். நேரம்ண்டா நீங்க நேரடியே 20 செகண்ட் கொடுக்கலாம். நேர ஆயிடு என்றைக்குள்ள கவனமா இருக்கும், எங்க ஆரம்பிச்சு இந்த புள்ளி வரைக்கும், அதான் நேர ஆயிடு. 5 தொடக்கம் 25. சரியா, திருத்திக் கொள்ளுங்க பிள்ளைகள். அது மாதிரி மாறாவேகத்தில் சென்ற தூரம், மாறாவேகம் என்றைக்குள்ள இந்த 20 செகண்ட்கள்ல மாறாவேகத்தோட போயிருக்கு. அந்த வரைவு எக்ஸச்சோட அடைக்கிற பரப்பு வந்து எங்களுக்கு இடப்பெயர்ச்சியை தரும். மாறாவேகத்தோட சென்ற தூரத்துக்கு. சரி, இந்த நீளத்தால அடைக்க. சரி, அந்த நீளத்தால் அடைக்கிற பரப்பு வந்து ஒரு செவ்வக பரப்பண்டபடியா செவ்வக பரப்பு சென்ற தூரத்துக்கு சமம். சரியா, வீச்சி வரைவு எக்ஸச்சுடன் அடைக்கும் பரப்பு சமனிடப்பெயர்ச்சி. இங்க அது ஒரு செவ்வக பரப்பு அமைகிறபடியா செவ்வக பரப்பு காண்றதுக்குரிய சமன்பாடு நீளந்தராக. சரி, இங்க நீளமா 20 போடலாம், அகலம் வந்து இவ்வளவு 10. சரி, நீளம் 20, அகலம் வந்து இவ்வளவு 10. இன்றைக்குள்ள சென்ற தூரம் பெறும் 200 மீட்டர். சரியா, மாறாவகத்துல சென்ற தூரம் பெறும் 200 மீட்டர். அடுத்த கேள்வி பாருங்க. புகையிரதத்தின் அமர்முடுதலை கணிக்க. அமர்முடுதலுக்கு தனியா சமன்பாடு இல்ல, ஆர்முடுதலுக்குரியதைத்தான் நாங்க பயன்படுத்துவோம். சரி, இப்ப அமர்முடுதல் அன்றைக்கு இறுதி 5 செகண்ட்கள் தான் அமர் முடியினது. ஆர்முடுதலுக்குரிய சமன்பாட்டை போட்டவண்டா ஏ சமன் இறுதி வேகம் ஆரம்ப வேகத்தின் கீழ் நேரம் விட்டு வரும். இறுதி வேகம் வந்து இங்க 30 செகண்ட் முடிவில பெற்ற வேகம் 0 ஓய்வு. ஆரம்ப வேகம் வந்து அமர்முடுக ஆரம்பிக்க எவ்வளவு வேகமோ அதுதான் ஆரம்ப வேகமா போடுவோம். சரி, அமர்முடுக தொடங்கிக்க பெற்ற வேகம் 10.
எனவே ஆரம்பத்துக்கு பதிலாக 10 போடுவீங்க. நேரம் வந்து 5 செகண்ட். சுருக்கினா மறை 2 வரும். எனவே கீழே போடுவீங்க அமர்முடுகல் என்று போட்டு, சரி, அமர்முடுகல் சமன் 2 மீட்டர் செகண்ட் -2. ஆர்முடுகல் மறைப்பெருமானம் தான் அமர்முடுகல். இங்க ஆர்முடுகல் வந்து மறையில வந்திருக்கிறபடியே நாங்க நேரடியா அமர்முடுகல் சமன் 2 மீட்டர் செகண்ட் -2 போடுவோம். சரியா? ஓமோ பாரு முழுக்க. ரைட். அடுத்த கவனிங்க பிள்ளைகள். போயிருந்து பயணம் செய்த மொத்த தூரம். சரியா? மொத்த தூரம் அண்டைக்குள்ள நாங்க ஏற்கனவே ஆர்முடலோட சென்ற தூரம் கணிச்ச நாங்கள் 25 மீட்டர். மாறாவதத்துல சென்ற தூரம் கணிச்சாங்க 200 மீட்டர். அமர்முடலோட சென்ற தூரத்தை கணிச்சவன் சொன்னா அவ்வளத்தையும் கூட்டினவன் சொன்னாங்கள மொத்த தூரம் வரும். அல்லது ஒரே அடியா அந்த சரிவகத்தின் பரப்பை கண்டு விட்டீங்கன்னாலும் சரி. சரி, ஒரே அடியா சரிவகத்தின் பரப்பை கண்டு விட்டாலும் அது மொத்த தூரத்தை தரும். சரி, இப்ப எங்க அமர்முடலோட சென்ற தூரத்தை பாத்தீங்கன்னா இந்த 5 செகண்ட் வரைக்கும். அது ஒரு முக்கோணம் மண்டபடியா அரை தர அடிக்கு பதிலா 5, செங்குத்தி ஏறதுக்கு பதிலா 10. அதேதான் 25 பேர் அப்போது. இதுவும் 25 மீட்டர், இங்கேயும் 25 மீட்டர். நடுவுக்குள்ள வந்து மாறாவத்தோட சென்ற தூரம் 200 மீட்டர். ஆகவே மொத்த தூரம் பெறும் எங்களுக்கு 250 மீட்டர் ரெண்டு பேர். சரி, ஆர்முடலோட சென்ற தூரம் 25, மாறாவதுல சென்ற தூரம் 200, அது மாதிரி அமர்முடலோட சென்ற தூரம் 25. மொத்த தூரம் 250 மீட்டர். சரி, அவற்றை போயிடத்தின் நீளம் 15 மீட்டரா ஆயின் பாதை என்ன நீளத்தை கணிக்கும். இப்ப பூங்காவில பாத்தீங்கன்னா போயிரதன் நிக்கிறதுக்கும் ஒரு பாதை என்ற குறிப்பிட்ட தூரத்துல இருந்து 15 மீட்டர் தூரத்துல போயிரதன் நிக்க போகுது. ஆரம்பிச்சு அது இயங்க வழிக்கிடைக்குள்ள அது இயங்கின தூரம் தான் இவ்வளவு 250 மீட்டர்ன்றது அது அந்த திருப்ப ஓய்வுக்கு வரும் வரைக்கும் இயங்கின தூரம். எனவே இங்க பாதையின நீளம் என்று சொல்லிக்க போயிரதம் நிக்கிறதுக்கும் ஒரு பாதை தேவைப்படும். போயிரதம் இயங்கின தூரம் 250, போயிரதம் நிக்கிறதுக்கு தேவையான பாதையின நீளம் 15. ஆகவே மொத்தமா பாதையின நீளம் எவ்வளவு வந்து கேட்டா 250ஓட இந்த 15 கூட்டி விட்டீங்கன்னா சரி 265 மீட்டர் ரெண்டு பேர். போயிரதம் நிக்கிறதும் ஒரு பாதையில தான் நிக்க போது. அதுக்கு பிடிக்கிற இடம் 15 மீட்டர். இயங்குறதுக்கு எடுத்த தூரம் 250. ஆகவே மொத்த பாதையின நீளம் இயங்குறதுக்கு எடுத்த நேரத்தோட அந்த போயிரதத்தின் நீளத்தை கூட்டினீங்கன்னா சரி 265 மீட்டர். இது சரியா இல்லையா? இந்த அமர்முடுகளை கொஞ்சம் திருப்பி விளங்கப்படுத்துங்க. ஓ, அமர்முடுதல் வந்து நீங்க இதுல 2 முறையில கணிக்கலாம். ஒன்று வந்து அமர்முடலுக்குன்னு தனியா ஒரு சமன்பாடு இல்ல. அப்ப ஆர்முடலை கண்டுதான் நாங்கள் அமர்முடலை காண வேண்டும். சரி, எல்லாடி படித்திறனை வச்சும் காணலாம். tan தீட்டா சமன் எதிர்பக்கத்தின்கள் அயற்பக்கம் கொண்டு போட்டும் காணலாம். நான் சமன்பாட்டின்படி கண்டான் படித்திறனை வச்சு காண்றேன்னு சொன்னா இந்த கோணம் வரைவு அமைக்கிற கோணம் தீட்டாண்டு எடுத்தீங்கன்னா தீட்டாண்டு எதிர்பக்கம் 10, அயற்பக்கம் வந்து 5, 10 5 சுருக்கினா 2 வரும். ஆகவே அமர்முடல் 2 சொல்லலாம். சரியா? சமன்பாட்டுல போட்டு காண்றேன்னு சொன்னா ஆர்முடல் சமன் இறுதி வேகம் செய்ய ஆரம்பத்தின் நேரம். இது ஆர்முடலுக்குரிய சமன்பாடு.
இறுதி வேகம் பாத்தீங்கன்னு சொன்னா 30 செகண்ட் முடிவில பெற்ற வேகம் 0. ஆரம்ப வேகம்ன்றது வந்து அமர்முடுக ஆரம்பிக்க உள்ள வேகம் தான் நீங்க கணக்கில் எடுக்கும். அதாவது 25வது செகண்ட்ல இருக்கிற வேகம் 10 தான் அந்த செகண்ட்லயுமே பெற்ற வேகம். 0-10 வரும். மறை 10 ஆகவே சுருக்கினா மறை 2 வரும். மறை 2ன்றது வந்து ஏர் முடுகல். மறை 2 மீட்டர் செகண்ட் -2ன்றது ஏர் முடுகல். இந்த அமர்முடல் என்று கேட்டபடியே அமர்முடலுக்கு நாங்க திசை எழுத மாட்டோம். எனவே அமர்முடல் சமன் நேரடியா 2 மீட்டர் செகண்ட் -2 போடு. சரி, ஏர் முடல் தான் மறைப்பிரமாணத்துல வரும். எனவே அமர்முடுகல் என்று போட்டு அந்த நேரத்துல திசை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நேரடியா நீங்க 2 மீட்டர் செகண்ட் -2 என்று போட்டீங்களா? சரி, சரியா? ஓகே சார். சரியா, தேவையானதெல்லாம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்த 6வது கேள்வியை பாருங்க. அதிவேக பாதையின் தொடக்கத்தில் இருந்து அப்பாதையின் இறுதி வரை ஒரு வாகனத்தை செலுத்த அனுமதிக்கப்பட்ட உயர்ந்தபட்ச வேகத்தில் சென்ற ஏ என்னும் வாகனத்திற்குரிய இடப்பெயர்ச்சி நேர வரைவு தரப்பட்டுள்ளது. சரியா, நேரம் பாருங்க 1000 செகண்ட். போன இடப்பெயர்ச்சி வந்து 27,000 மீட்டர். உயர்ந்தபட்ச வேகத்துல தான் போயிருக்குது. மேக்சிமம் எவ்வளவு வேகத்துல போக முடியுமோ அந்த வேகத்துல தான் போயிருக்குது. மற்றது அதிவேக பாதை வந்து கிடையானதும் நேர்கோட்டுக்குரியதும் என்று சொல்லி எடுக்கட்டான். சரியா, நேர்கோட்டுக்குரிய பாதை. ஆகவே இடப்பெயர்ச்சி தூரம் எல்லாமே கொண்டு கொண்டு சமனாத்தான் இருக்கும். நேர்கோட்டுக்குரியது என்று தந்தா அதான் அர்த்தம். இடப்பெயர்ச்சி தூரம் எல்லாமே சமன். முதலாவது கேள்வி, அதிவேக பாதைன்னு நீளம் எவ்வளவு? நேரடியா பார்த்து போடுறது. 1000 செகண்ட் அந்த பாதையின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் பயணம் செய்திருக்குது. மொத்தமா பிடிச்ச நேரம் 27,000 வண்டபடியா அந்த பாதையின் நீளம் வந்து 27,000 மீட்டர். அடுத்தது பாருங்க, அந்த அதிவேக பாதையில் வாகனம் ஒன்றை செலுத்த அனுமதிக்கப்பட்ட உயர்ந்தபட்ச வேகம். இதுல இந்த வரைவில காட்டப்பட்டிருக்கிற வாகனம் வந்து உயர்ந்தபட்ச வேகத்தில் தான் போயிருக்குது. ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைவினுடைய படித்திறன் வந்து எங்களுக்கு வேகத்தை தரும். சரி, இடப்பெயர்ச்சி நேர வரைவினுடைய படித்திறன் வேகத்தை தரும். அப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்கள் வேகத்தை காணலாம். பார்த்தோம்னு சொன்னா படித்திறன் y ஆல்குறுக்கும் x ஆல்குறுக்கும் இடப்பட்ட வித்தியாசம் தான் படித்திறனா இருக்க போகுது.
இங்க y ஆள்கூறு இடப்பெயர்ச்சிக்கு சமன். இடப்பெயர்ச்சி வந்து 27,000 மீட்டர். அதே மாதிரி எக்ஸ் ஆள்கூறுக்கு இடப்பட்ட வித்தியாசம் சொல்லிக்க ஆரம்பத்துல 0, இங்க 1000, இடப்பட்ட வித்தியாசம் 1000. எனவே சுருக்கினம்னா 3 வெட்டுப்படும் 27 வரும். ஆகவே உயர்ந்தபட்ச வேகம் சமன் 27 மீட்டர் செகண்ட் -1. சரி, உயர்ந்தபட்ச வேகம் வரும் 27 மீட்டர் பெர் செகண்ட். அடுத்த வாகனம் ஏயின் இயக்கத்துக்குரிய பரம்படியான வேக நேர வரைவே வரையும். இதுல பாருங்க, இடப்பெயர்ச்சி நேர வரைவு தரப்பட்டிருக்கு. இதுல வந்து படித்திறன் சரியா, எக்ஸச்சோட இந்த வரைவு அமைக்கிற கோணம் எல்லா இடங்களையும் சமனாத்தான் இருக்கு. எல்லா புள்ளிகளையும் சமனாத்தான் இருக்குது. அப்ப கருத்து அதனுடைய படித்திறன் வந்து மாறையிலை என்றது கருத்து. வேகம் வந்து மாறையிலை என்றது கருத்து. சரி, அப்ப இதுக்குரிய வேக நேர வரைவை பெரும்படியா வரைய சொன்னால் இதுல வேகம் போடுவீங்க மீட்டர் செகண்ட் -1 அலகு. அது மாதிரி எக்ஸ் அச்சுல நேரம், அதுண்ட அலகு செகண்ட். மாறா வேகம் என்றபடி அப்படி கிடையான நேர்கோடாக வரும். சரியா, மொத்தம் பிடிச்ச நேரம் 1000 செகண்ட். வேகத்தின் பெருமன் வந்து 27. அப்ப 27 மீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகத்துடைய தொடர்ச்சியா பயணம் செய்யும். இப்படித்தான் இதனுடைய பெரும்படியான வேக நேர வரைவு வரும். அடுத்த பாருங்க, கடும் மழை உள்ள நாட்களில் மேற்படி அதிவேக பாதையில் வாகனம் ஒன்றின் அனுமதிக்கப்பட்ட உயர்ந்தபட்ச வேகம் 15 மீட்டர் பெர் செகண்ட். சரியா, மழை காலத்துல 15 மீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகத்துல மேக்சிமம் போகலாம். அதுல முதலாவது கேள்வி, கடும் மழை உள்ள நாளில் பி என்னும் வாகனம் அப்பாதையின் தொடக்கத்தில் இருந்து இந்த இதுல வந்து ஏற்கனவே எங்களுக்கு வரைவை வச்சு கொண்டு கேள்வி வந்தது பார்த்துனாங்க. இதுல வந்து ஒரு வேக நேர வரைவு இயக்கத்தின போக்க விவரிச்சு போட்டு வேக நேர வரைவு வரைய சொல்லியிருக்கீங்க. சரி, முதல் நாங்கள் பார்த்த கேள்வியில பாத்தீங்கன்னா இந்த கேள்வி, இந்த 5வது கேள்வியில பாத்தீங்கன்னா ஒரு வரைவு தந்துட்டு அந்த வரைவின் இயக்கத்தை விவரிக்க சொன்னது. இங்க வந்து இயக்கத்தை விவரிச்சு போட்டு அதை வச்சுக்கொண்டு வரைவை திரட்டலாம். இப்ப இதுக்குள்ள வந்து நாங்கள் முக்கியமான தரவுகளை சேகரிச்சுட்டோம்னா அதை வச்சுக்கொண்டு வேக நேர வரைவு அமைக்கும். சரி, ஓய்வில இருந்து ஆரம்பிக்குதா, இயக்கம் ஓய்வில இருந்து ஆரம்பிக்குது. அப்ப ஆரம்ப வேகம் 0. ஆரம்பித்து முதல் 10 செகண்ட்கள்ல சீரா ஹேர் முடுகி உயர்ந்தபட்ச வேகம் அதாவது 15 மீட்டர் பெர் செகண்ட் அடையுது. சரி, இப்ப அடுத்த கட்டம் முதல் 10 செகண்ட்கள் சீரா ஹேர் முடுக போகுது. அப்போ உற்பத்திகளால போற நேர்கோடு வரணும். ஏர் முடுகி 15 மீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகத்தை அடையுது. பின் அதே வேகத்தில் குறித்த நேரம் பயணம் செய்து அதே 15 மீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகத்தோடைய குறித்த நேரம் போகுது. அந்த நேரம் அவ்வளவுன்றது தெரியலைங்க. சரியா, குறித்த நேரம் தான் தந்திருக்கணும். அதை நாங்கள் டி என்று போடலாம், இல்லாட்டி எக்ஸ் என்று போடலாம். சரி, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அதே வேகத்தோட பயணம் செய்து பிற 10 செகண்டில் இறுதி 10 செகண்டில் சீராக அமர்முடுக்கி அப்பாதையின் இறுதியில் ஓய்வுக்கு வந்தது. சரி, இறுதி 10 செகண்ட்கள் சீராக அமர்முடுகி ஓய்வுக்கு வருது. இறுதி வேகம் 0, 10 செகண்ட்கள்ல அமர்முடுக போகுது. இதை வச்சுக்கொண்டு வேக நேர வரை. சரி, இப்ப தரவுகளை வடிவா பார்த்துக் கொள்ளுங்க. நீங்கள நாங்கள் ஒரு கிராஃபை வந்து தருவோம்.
சரி, இது வேகம் மீட்டர் செகண்ட் -1. அப்போ வேக நேர வரைவில் நேரம் சார்பா தான் வேகம் மாறிக்கொண்டிருக்கும். அப்ப நேரம்ன்றது சார் மாறி என்றபடியே எக்ஸ் அச்சில் குறிக்கும். பக்கத்துல அலகம் போடுவீங்க செகண்ட், y அச்சில் வேகம், அதுக்கு பக்கத்துல மீட்டர் செகண்ட் -1 அலகு போடுவீங்க. மற்ற இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் ஓய்வில இருந்து முதல் 10 செகண்ட்கள் சீராக முடுகி 15 மீட்டர் per செகண்ட் என்ற வேகத்தை அடையுது. ஓய்வில இருந்து சீராக முடுகிறபடியால கிராஃப் வந்து உற்பத்திக்குள்ளால போற ஒரு நேர்கோடாக அமையும். சரி, உற்பத்திக்குள்ளால போற ஒரு நேர்கோடு என்ன, ஆரம்ப வேகம் 0, முதல் 10 செகண்ட்கள்ல சீராக முடுகி 15 மீட்டர் per செகண்ட் என்ற வேகத்தை அடையும். இனி அடுத்த கட்டம் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு அதே மாறா வேகத்தோட பயணம் செய்யும். சரி, நேரம் எவ்வளவுன்றது தெரியல, குறிப்பிட்ட நேரம் தான் தந்திருக்கு. சரி, அப்ப இது வளம் 10 சொன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தை நான் எக்ஸ் வைக்கிறேன். சரி, அந்த குறிப்பிட்ட நேரத்தை வந்து எக்ஸ் வச்சேன்னு சொன்னா இங்க வந்து 10 + x போடுங்க. சரி, நேரம் வந்து எனக்கு தெரியல, எனக்கு குறித்த நேரம் தான் தந்திருக்கு. அப்ப இவ்வளத்தையும் நான் எக்ஸ் வைக்கிறேன். இவ்வளவு 10 செகண்ட், முதல் 10 செகண்ட் இவ்வளவு எக்ஸ் நேரம். எனவே இங்க வந்து 10 + x வரும். சரியா, முதல் 10 செகண்ட்கள்ல சீராக முடுகுது, அடுத்த 5 செகண்ட்கள் சீரான வேகத்தோட பயணிக்குதுன்னு சொல்லிக்க மொத்த நேரம், அதுக்கு பிடிச்ச மொத்த நேரம் 15 போடுறேன். எங்க எங்களுக்கு அந்த குறித்த நேரம் தெராதபடியா 10 + x போடுறோம். அந்த x நேரம் தெராதபடியா x போட்டுட்டு அதை 10 + x போடுறோம். அதான் விளக்கு. அது மாதிரி இறுதி 10 செகண்ட்கள் சீராக முடுக போறேன். இப்ப நேரத்தோட வேகம் சீரான முறையில குறைய போகுது. அவை கிராஃப் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி அமையும். இப்ப 10 + x இங்கே ஒரு 10 கூட போகுது. சரி, இப்ப இங்க ஒரு 10 கூடிச்சுன்னு சொன்னா இப்ப 10 மொத்தம் 20, 20 + x. சரி, எவ்வளவு தான் கிராஃப். சரியா பிள்ளைகள், கிராஃப் இருந்தது விளங்கிட்டா? ஆம் சார். இதை வச்சுக்கொண்டுதான் நாங்க கேள்விக்கு போறோம். நேர வரைக்கும் ஓகே. அடுத்த வரைக்கும் முதல் 10 செகண்ட்களில் பியின் முடுகலை கணிக்க. அதே மாதிரி கேள்விதான், முதல் 10 செகண்ட்கள்ல பியின் முடுகலை கணிக்க.
ரைட். முதல் 10 செகண்ட்கள்ல யார் முடுக? சரியா, முதலாவது கணக்கில பிள்ளைகள் நான் உங்களுக்கு அந்த சமன்பாட்டுல பாவிக்கிறது சொன்னேன். இதுல வந்து அந்த வரைவின் படித்திறனை வச்சு எப்படி காண்றேன்னு பார்ப்போம். சரியா, வரைவின் படித்திறனைக்குள்ள வரைவு எக்ஸ் அச்சோட அமைக்கிற கோணம் டீட்டாண்டு வைப்போம். அந்த டீட்டா வந்து tan டீட்டான்னு எடுத்தோம்னா tan டீட்டா சமன் எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். இப்ப இந்த டீட்டாக்கு எதிர்பக்கம் சொல்லிக்க எவ்வளவு? இது 15, இது வந்து 0, 15 மைனஸ் 0 வரும். அது மாதிரி அயற்பக்கம் சொல்லிக்க இது, இதான் அயற்பக்கம். சரி, ஒரு செங்கோணம் முக்கோணமாக கருதினோம்னா செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் செம்பக்கம், கோணத்துக்கு எதிரான பக்கம் எதிர்பக்கம், மற்றதா அயற்பக்கம். சரி, இந்த அயற்பக்கம் மூலம் 10 வரும். 10 மைனஸ் 0, எனவே 15 10 வரும். சுருக்கினா 1.5. 1.5 tan தீட்டாண்ட பெருமானம், அதாவது படித்திறன் 1.5. ஆகவே ஆர்முடுகள் சமன் 1.5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. அது மாதிரி ரெண்டாவது கேள்வி மாறா வேகத்துல சென்ற நேரத்தை கணிக்க. சரி, ரெண்டாவது கேள்வி மாறா வேகத்துல சென்ற நேரம். இப்ப மாறா வேகத்துல சென்ற நேரம் கணிக்கணும்னா எங்களுக்கு நேரம் தெரியல. அது கணிக்கிறதுக்கு இலகுவான முறை, இங்க நேரம் என்ற ஒரு தெரியா கணியம் இருக்குது. ஆனா வாகனம் இயங்கிய மொத்த தூரம் எங்களுக்கு தெரியும். அதிவேக பாதையின் இறுதி வரைக்கும் வாகனம் இயங்க போகுது. இப்ப அதிவேக பாதையின் மொத்த நீளம் 27,000 மீட்டர்ன்றது தெரியும். அதை வச்சுக்கொண்டு நாங்க நேரத்தை கணிக்கலாம். சரி, அந்த வரைவு எக்ஸ் அச்சோட அமைக்கிற இந்த பரப்ப கண்டம்னு சொன்னா அது வந்து இடப்பெயர்ச்சிக்கு சமம். சரியா, வேக நேர வரைவு எக்ஸ் அச்சுடன் அடைக்கும் பரப்பு அது சமன் இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி 27,000 மீட்டர், அது தெரியும், ஏற்கனவே தந்திருக்கு. எக்ஸ் அச்சோட அடைக்கிற பரப்பை பாத்தீங்கன்னா இது ஒரு என்ன ஒரு இணைகரமா இருக்கிறபடியால, சாரி சரிவகமா இருக்கிறபடியால சரிவகத்தின் பரப்ப கண்டோம்னா சரி, அரைதர சமாந்திர பக்கங்கள கூட்டுத்தொகைகள் செங்குத்தியல். சரியா, சமாந்திர பக்கம் வண்டைக்குள்ள இது வளம் தெரியாது, எக்ஸ் போட போறேன். இது வளம் பாத்தீங்கன்னா 20 பிளஸ் எக்ஸ். 20 பிளஸ் எக்ஸோட எக்ஸ கூட்டணும், கூட்டினா சமாந்திர பக்கங்களோட கூட்டுத்தொகை. அது மாதிரி செங்குத்துயர மண்டைக்குள்ள இந்த உயரம் அவ்வளவு எங்களுக்கு வருது 15. சரி, இப்ப அரை தர 20 எக்ஸ் பிளஸ் எக்ஸ், 20 சக 2 எக்ஸ் 15. 20 சக 2 எக்ஸை மட்டும் வச்சுக்கொண்டு பிரிக்கிற ரெண்டாங்கால போய்க்கு பெருக்குப்படம் 2 தர 27,000 வரும். அது மாதிரி பெருக்கிற 15ஆங்கால போய்க்குள்ள பிரிக்க. சரியா, 3ஆல சுருக்கலாம், 3 5 9,000 வரும். 5ஆல சுருக்கினா 1800 வரும். 2ஆல சுருக்கினீங்கன்னா 3600. சரி, 20 பிளஸ் 2 எக்ஸ் தான் 3600. சரி, எனவே 2 எக்ஸ் சமன்
3600 വരും. ரெண்டு எக்ஸ் சமன் 3580. ஆகவே எக்ஸ் வந்து 3580 கீழ் 2. சரி, 1790 செகண்ட் வரை. மாறாவகத்தோட சென்ற நேரம் 1790 செகண்ட். சரியா இல்லையா? சரி சார். அதே மாதிரி வாகனம் பயணம் செய்ய எடுத்த மொத்த நேரம் கேட்டு. மொத்த நேரம் இன்றைக்குள்ள மாறாவகத்தோட பயணம் செய்த நேரம் 1790. மொத்த நேரம் வந்து ஆரம்பத்துல ஏர் முடுவேக 10 செகண்ட், அமர் முடுவேக 10 செகண்ட். இதோட 20 கூட்டி விட்டீங்கன்னா 1790. ரைட், இதை பார்ப்போம். 7வது கேள்வி. XY என்ற ரெண்டு பேர் ஒரே இடத்துல ஆரம்பிச்சு ஒரே பாதையில ஒரே திசையில பயணிக்கிறது ஒரே வேக நேர வரைவுல காட்டியிருக்கு. சரி, எக்ஸின் இயக்கத்துக்கான வேக நேர வரைவு இந்த மாதிரி காட்டப்பட்டிருக்குது. வையின்ல வந்து இப்படி காட்டப்பட்டிருக்கு. ஒரே இடத்துல ஆரம்பிக்கணும், ஒரே பாதையில தான் போயினும், அது மாதிரி ஒரே திசையில தான் பயணிக்க போயினும். ஆனா பயணித்த அந்த வேகங்கள் நேரத்தோட மாறுபடுது. அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு கிராஃப் வந்து தெரியுது. சரியா, முதல் கேள்வியில பாத்தீங்கன்னு சொன்னா, முதல் 2 கேள்வியும் பாத்தீங்கன்னு சொன்னா நேரடியா வரைவை பார்த்து ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. முதலாவது கேள்வியை பாருங்க, y பெற்ற உயர் வேகம். y எண்டைக்குள்ள இந்த கிராஃப கவனத்துல எடுக்கணும். சரி, இதான் y பெற்ற உயர் வேகம் எண்டைக்குள்ள இங்க பாப்பீங்க 50. சரி, 50 மீட்டர் பெர் செகண்ட். y பெற்ற உயர் வேகம் வந்து 50 மீட்டர் பெர் செகண்ட். அது நேரடியா வரைவை பார்த்து போடுறது. சரி, 50 மீட்டர் பெர் செகண்ட். அது மாதிரி ரெண்டாவது கேள்வி, இருவரது வேகமும் சமனாக வரும் நேரம். ரெண்டு வரைவுகளும் இடைவெட்டுகின்ற புள்ளியில தான் வேகங்கள் வந்து சமனா இருக்கு. சரி, எக்ஸ் என்ற கிராஃபும் y என்ற கிராஃபும் இடவெட்டுகிற புள்ளியில வேகங்கள் சமனா இருக்கு. சரி, அப்ப இருவரது வேகமும் சமனாக வரும் நேரம் அண்டைக்குள்ள இங்க பாருங்க, இந்த புள்ளியில தான் வெட்ட போகுது. சரி, இது y-க்குரிய கிராஃப், இது x-க்குரிய கிராஃப். ஆகவே இந்த புள்ளியில தான் சந்திக்க போகுது. எனவே ரெண்டு வேகங்களும் சமனாக வாரதுக்குரிய நேரம் பார்த்தோம்னு சொன்னா 15 இருக்கு. சரி, இந்த ரெண்டு புள்ளிகளும் சந்திக்கிற நேரம் 15 செகண்ட் போட்டீங்கன்னா சரி, 15 செகண்ட். அடுத்த பாருங்க, எக்ஸ் y ஆகிய இருவரில் கூடிய ஆர்முடுகளுடன் சென்றவர். சரியா, கூடிய ஆர்முடுகளுடன் சென்றவர் யார்? அவரது ஆர்முடுகளை கணிக்கட்டாம். நாங்கள் ரெண்டுக்கும் இது போட்டு பார்க்க தேவையில்லை, ரெண்டுக்கும் கணிச்சு பார்க்க தேவையில்லை. வரைவை வச்சுக்கொண்டு நாங்கள் ஆர்முடுகள் யாருக்கு கூடன்றதை கணிக்கலாம். சரி, எப்படி என்ன பாருங்க, இங்க இவற்ற கோணம் இவ்வளவுதான். சரியா, வரைவு ஒரு வரைவு எக்ஸோட அமைக்கிற கோணம் தான் எங்களுக்கு அதன் படித்திறனை திறப்பு. வேக நேர வரைவினுடைய படித்திறன் வந்து ஆர்முடுகளை திறப்பு. அப்ப y-க்குரிய படித்திறன் பாத்தீங்கன்னா இவ்வளவு கோணம் பிறப்பு. இப்ப எக்ஸுக்குரிய படித்திறனை பார்ப்போம். எக்ஸுக்குரியதை பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ் வந்து எக்ஸ் அமைக்கிற கோணம் வந்து y அமைக்கிற கோணத்திலும் பார்க்க கூட. சரி, எக்ஸ் அமைக்கிற கோணம், எக்ஸ் அந்த நவற்ற வரைவு அமைக்கிற கோணத்திலும் பார்க்க. சரி, y அமைக்கிற அந்த கோணத்திலும் பார்க்க எக்ஸ் அமைக்கிற கோணம் பாத்தீங்கன்னு சொன்னா கூடவா இருக்கு. சரியா, கூடன்னா என்ன இருக்கு? படித்திறன் வந்து கூடன்னு இருக்கு. படித்திறன் கூடண்டா ஆர்முடுகள் கூட. சரி, அப்ப எக்ஸ் வையில யாருக்கு ஆர்முடுகள் கூடன்னு சொன்னா எக்ஸுக்கு தானே ஆர்முடுகள் கூட. அப்ப இந்த மாதிரியான கேள்விக்கு ரெண்டுக்கும் தனித்தனி ஆர்முடல் காண வேண்டிய தேவை இல்லை. நாங்கள் வரைகோட அதன் சாய்வை வச்சுக்கொண்டு ஆர்முடல் யாருக்கு கூடன்றதை கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, அவரது ஆர்முடலை கணிக்க நீ நாங்கள் எக்ஸுக்கு மட்டும் ஆர்முடலை கணிச்ச வேண்டாம். சரி, சரி, எக்ஸ் அண்டைக்கு இந்த கிராஃப். சரி, எவற்ற ஆர்முடல் பார்ப்பீங்க. எடுக்கிற நேரம் 10 செகண்ட், போன வேகம் வந்து 40. ஆகவே ஆர்முடல் வரும். ஆர்முடல் சமன் இறுதி வேகம் ஆரம்ப வேகத்தின் கீழ் நேரம். சரி, இறுதி வேகம் வந்து 40, ஆரம்ப வேகம் 0, எடுத்த நேரம்
10. ஆகவே 4 மீட்டர் செகண்ட் -2 வந்து ஏர் முதல் 4 மீட்டர் செகண்ட் -2. சரியா, மற்றதுக்கு பாருங்க, வைக்கு பாருங்க 50, அடுத்த நேரம் 20. அப்ப சுருக்கினோம்னா 2.5 மீட்டர் செகண்ட் -2 தான் வரும். அதில் பாக்க எக்ஸுக்கு கூடும். ரெண்டுக்கும் கணிச்சு பார்க்க தேவையில்லை, வரைவு அமைக்கிற கோணத்தை வச்சுக்கொண்டே நாங்கள் சொல்லலாம். அதே மாதிரி அடுத்தது எக்ஸ் என்பவர் சீரான வேகத்துடன் சென்ற தூரம் எவ்வளவு? எக்ஸ் என்பவர் சரி, எக்ஸ் சீரான வேகத்தோட சென்ற தூரம், சீரான வேகம் இன்றைக்குள்ள இந்த இவ்வளவு கிராம். சரி, ஒரு செவ்வக பெறப்பண்டபடியா செவ்வகத்தினுடைய நீளம் பார்ப்பீங்க 10ல இருந்து 40 வரைக்கும். ஆகவே இது வளம் 30, அகலம் வந்து வளம் 40 வரப்போகுது. ஆகவே சீரான வேகத்தோட சென்ற தூரம் வரும் 30 தர 40, 1200 மீட்டர் என்று வரும். அதே மாதிரி y என்பவர் ஏர் முடலுடன் சென்ற தூரம். y என்றைக்க மேல இருக்கிற கிராஃப், அது ஏர் முடலோட சென்ற தூரம் கேள்வது. சரி, ஏர் முடல் இன்றைக்குள்ள வளம் சரி, எவ்வளவு கிராஃப் வளம் y ஏர் முடலோட சென்ற தூரம். சரி, ஒரு முக்கோண பெறப்பண்டபடியா அரை தர அடிக்கு பதிலாக வளம் 20. செங்குத்துயரம் பாத்தீங்கன்னா y தான் கேட்டிருக்கு. இந்த இடத்துல கவனமா இருக்கணும், 2 வரைவுகள் வார இடத்துல கவனமா இருக்கணும். y தான் கேட்டபடியா அதனுடைய செங்குத்துயரம் 50. சரியா, y கேட்குள்ள அதன் செங்குத்துயரம் 50 என்று பேர் சுருக்கின 10 20 500. அதாவது y ஏர் முடலோட சென்ற தூரம் 500 மீட்டர். அது மாதிரி அடுத்தது பாருங்க, எக்ஸ் என்பவரது அமர்முடுதலை கணிக்க. எக்ஸ் அமர்முடுதல். சரி, எக்ஸ் அமர்முடுதல் இன்றைக்குள்ள இந்த இவ்வளவு பகுதியும் வரும். சரி, இது வளம் தான் அமர்முடலோட சென்ற பகுதி. சரி, நேரம் பாத்தீங்கன்னா 60 வளம் 40. ஆகவே 20 செகண்ட் அமர்முடுவதற்கு எடுத்த நேரம் 20 செகண்ட். அமர்முடு ஆரம்பிக்க அவர் பயணித்த வேகம் 40. அதை வச்சுக்கொண்டு அமர்முடலை காணலாம். ஏர்முடல் சமன் இறுதி வேகம் செய்ய ஆரம்பத்தின் கீழ் நேரம். இறுதி வேகத்துக்கு பதிலாக 0, ஆரம்பம் பாத்தீங்கன்னா 40, எடுத்த நேரம் பாருங்க 20 செகண்ட். சரி, எவ்வளவு நேரம் தான் அமர்முடுவோம்? அப்ப 20 செகண்ட். ரெண்டு வரும், மறை 2 வரும். ஆகவே அமர்முடுதல் வந்து 2 மீட்டர் செகண்ட் -2. சரியா, திருத்திக் கொள்ளுங்க பிள்ளைகள். அதே மாதிரி அடுத்த கேள்வி பாருங்க பிள்ளைகள். எக்ஸ் என்பவரது அமர்முடல் கணிச்சிட்டோம். y பயணம் செய்த மொத்த தூரம். சரி, அப்ப இது எல்லாத்தையும் அழிக்கிறேன். இவ்வளவு ஓகே பிள்ளைகள்? அழிக்கட்டா இது? ஆம் சார். சரி சார். சரி, எப்ப நாங்கள் காண வேண்டியது y பயணம் செய்த மொத்த தூரம்.
சரி, அந்த கிராஃபில் y பயணம் செய்த மொத்த தூரம் தான் கண்டுபிடிக்க போறோம். சரி, தானே y எண்டைக்குள்ள இந்த கிராஃப் அதை மட்டும் பிரிம்பா காட்டணும். இப்ப இந்த எவ்வளவு பகுதியும் வரும் y பயணம் செய்த மொத்த தூரம். இந்த எவ்வளவு சரிவ பிறப்பையும் நாங்க கருத்தில் எடுக்கும். சரி, அரைதர சமாந்திர பக்கங்களோட கூட்டுத்தொகை தர செங்குத்துயரம். அரைதர சமாந்திர பக்கம் அண்டைக்குள்ள இந்த பக்கமும் வரப்போகுது. இவ்வளவு 60 சக இவ்வளவு பாத்தீங்கன்னு சொன்னா இது இவ்வளவு 20க்கு சமன். இது இவ்வளவு 50க்கு சமன். 50ல் 20 கழிச்சு விட்டா 30. இவ்வளவு பக்கமும் 30 வரும். சரி, 60 + 30 தர செங்குத்துயரத்துக்கு பதிலா இது y கிராஃப் பண்ணபடி 50. சரி, 60 30 கூட்டினா 92 வரும். அரை தர 90 தர 50. 90 2ஆல பிரிச்சா 45. சுருக்கினீங்கண்டா 2250 மீட்டர் ரெண்டு பேர். சரியா, y பயணம் செய்த மொத்த தூரம் 2250 மீட்டர். அதே மாதிரி எக்ஸ் என்பவர் அமர்முடுதலில் சென்ற தூரத்தை கணிக்கும். எக்ஸ் என்பவர் அமர்முடுதலில் சென்ற தூரம் அண்டைக்குள்ள இவ்வளவு. சரி, இந்த கிராஃப் எக்ஸ் அமர்முடல்ல சென்ற தூரம் இந்த இவ்வளவு முக்கோணத்தின பரப்பும் வரும். சரி, அரை தர அடிக்கு பதிலா இங்க 40ல இருந்து 60 20 அடிக்கு பதிலா 20. செங்குத்துயரம் பாத்தீங்கன்னா எக்ஸ் இந்த செங்குத்துயரம் 40. சுருக்கினா 10 20 40 10 400 மீட்டர். சரி, எக்ஸ் அமர்முடலோட பயணம் செய்த தூரம் 400 மீட்டர். சரியா இல்லையா? திருத்திக் கொள்ளுங்க. சரி சார். வேணதுல நோட் பண்ணி கொள்ளுங்க. சரி, அது மாதிரி கடைசி கேள்வியை பாருங்க. ஓட்ட வீரர் ஒருவர் நேர்கோட்டு பாதை வழியே ஓய்வில் இருந்து புறப்பட்டு ஆரம்ப வேகம் 0 6 செகண்டில் சீரான ஆர்முடலுடன் இயங்கி 12 மீட்டர்/செகண்ட் என்ற வேகத்தை அடைகிற. பின் அதே வேகத்தில் 4 செகண்ட்கள் இயங்குறார். அதே 12 மீட்டர்/செகண்ட் என்ற வேகத்தோட 4 செகண்ட்கள் இயங்குறார். இறுதி 3 செகண்ட்கள்ல அமர்முடுகி ஓய்வுக்கு வார. இறுதி 3 செகண்ட்கள்ல அமர்முடுதலோட பயணிச்சு ஓய்வுக்கு வார. இவ்வியக்கத்தை வகை குறிக்கும் வேக நேர வரைவை வரையத்தான். சரி, அது வளம மாதிரி தான் ஒரு சரிவக மாதிரி அமைப்பு. சரியா, வேகம் நேரம் ஓய்விலிருந்து ஆர்முடுறபடியா கிராஃப் உற்பத்திக்குள்ள நேர் கோடா வரும். அவர் அடையிற உச்ச வேகம் 12 மீட்டர்/செகண்ட். ஆர்முடுறதுக்கு எடுக்கிற நேரம் 6. அப்ப கீழே 6 குறிப்பீங்க. சரியா, கீழே 6 குறிப்பீங்க. அது மாதிரி 12 மீட்டர்/செகண்ட் என்ற வேகத்தோட 4 செகண்ட் பயணிக்க போறேன். சரி, அப்ப 12 மீட்டர்/செகண்ட் என்ற வேகத்தோட 4 செகண்ட் பயணிக்க போறேன். ஏற்கனவே 6 செகண்ட் பயணிச்சுட்டார். அப்ப 6 4 10 வரும். இந்த இடத்துல 10 போடுவீங்க. பிறகு இறுதி 3 செகண்ட்கள் சீராக அமர்முடுகி ஓய்வுக்கு வார். இறுதி 3 செகண்ட் இது வளம் 6 அதன் அரவாஸ். இறுதி 3 செகண்ட்கள்ல சீராக அமர்முடுகி ஓய்வுக்கு வார். சரி, அப்ப 10 3 இந்த இடத்துல 13 வரும். ஓய்வுக்கு வார். இதான் கிராஃப். முதல் 6 செகண்ட்கள்ல ஆர்முடலை காண்க. முதல் செய்த மாதிரி தான். ஆர்முடல் சமன் இறுதி வேகம் ஆரம்ப வேகத்தின் நேரம். இங்க இறுதி வேகம் பாத்தீங்கன்னா 12, ஆரம்ப வேகம் 0, அடுத்த நேரம் 6. ஆகவே சுருக்கினா 2 மீட்டர்/செகண்ட் மைனஸ். மற்ற அந்த 6 செகண்ட்ல வீரர் இயங்கிய தூரம் அண்டைக்குள்ள இந்த வேக நேர வரைவை எக்ஸோட அடைக்கிற பரப்பு. ஒரு முக்கோண பரப்பு. அரை தர அடிக்கு பதில் 6 செங்குத்துயரத்துக்கு பதிலாக 12 3 6 3 12 36 மீட்டர்.
மற்ற மாறாவேகத்தில் இயங்கிய தூரம் அண்டைக்குள்ள அந்த 4 செகண்ட் நேரத்துக்குள்ள இயங்கின இந்த தூரம் வரும். இது ஒரு செவ்வக பரப்பண்டபடியே இவ்வளவு 4, இது இவ்வளவு 12, ஆகவே 12 48 மீட்டர். மற்ற அந்த 3 செகண்ட்ல வீரர் இயங்கிய மாறாவகத்தில் இயங்கிய தூரம் கண்டாச்சு, 6 செகண்ட் கண்டாச்சு. இறுதி 3 செகண்ட்கள்ல அமர்முடல் கேட்டிருக்கு. இறுதி 3 செகண்ட்கள்ல அமர்முடல் இண்டைக்குள்ள ஏர்முடல் சமன் இறுதி வேகம் செய்ய ஆரம்பகத்தின் நேரம். இறுதி வேகம் பாருங்க 0க்கு ஓய்வுக்கு வருது. ஆரம்ப வேகம் அமர்முடல் ஆரம்பிக்க ஆரம்ப வேகம் 12, எடுத்த நேரம் வந்து 3 செகண்ட். சரி, இப்ப சுருக்கினா மறை 4 வரும். எனவே அமர்முடுதல் வந்து 4 மீட்டர் செகண்ட் -2. சரி, அமர்முடுதல் 4 மீட்டர் செகண்ட் -2. அது மாதிரி அந்த 3 செகண்ட்கள்ல வீரர் இயங்கிய தூரம் கேள்வடும். இது வளம். சரி, இதுவும் அந்த முக்கோண பிறப்பு. அரை தர அடிக்கு பதிலாக வளம் 3, செங்குத்து உயரம் 12, 26 12 6 3 18 மீட்டர். வீரர் பயணித்த மொத்த தூரம் 2 வகையில காணலாம். தனித்தனியா ஒன்றுக்கும் கண்டு வச்சிருக்கிறோம், அவ்வளோத்தையும் கூட்டி விட்டா வரும். இல்லாட்டி ஒட்டு மொத்தமா அந்த சரிவக பிறப்பை கண்டாலும் சரி. சரி, அப்ப வீரர் 6 செகண்ட்கள்ல ஏர்முடலோட இயங்கிய தூரம் வந்து கண்டு வச்சிருக்கிற 36, மாறாவகத்தோட இயங்கியது 48, அது மாதிரி அமர்முடலோட இயங்கியது 18. இவ்வளத்தையும் கூட்டி விட்டீங்கன்னு சொன்ன மொத்த தூரம் வரும். இல்லாட்டி சரிவக பிறப்ப நேரடி அரைதர சமாந்தர பக்கங்கள்ட கூட்டோ தர சங்கு துயரத்தை போட்டும் கண்டுபிடிக்க. சரியா, மொத்த தூரம் 102 மீட்டர். சரிதானே? இதுவெல்லாம் நான் பிள்ளைகள் உங்களோட நேர்கோட்டு இயக்கம். சரியா, வார வகுப்பு வந்து அலகு 4 நியூட்டன் இயக்க விதிகள் சம்பந்தப்பட்ட கேள்வியை வந்து சரி. சரி, இல்லாட்டி நான் குரூப்ல போடுவேன் அடுத்தது என்ன செய்யறதுன்றத. 3வது பாடத்தை பார்த்துட்டு ஒரு அங்கால போகலாம். சரியா, 3வது பாடத்தை முடிச்சுட்டே அங்கால போவோம். டவுட்ஸ் என்ன கேளுங்க பிள்ளைகள், இல்லாட்டி லீவ் ஆகிக்கொள்ளலாமே. Thank you, sir. Okay. Thank you. Thank you. Yes, sir. Bye. Okay, bye.